ஓகேங்க. ஜென்ரல் தமிழ் வந்து ஓவர் வியூ அப்படின்றது கொடுப்பாங்க, ஒரு 20-25 நிமிஷம் கொடுப்பாங்கங்க. அதுக்கப்புறம் செஷன் வந்து ஒரு டெஸ்ட்டு, ஒரு சின்ன டெஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க. அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம். ஷெட்யூல் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது ஆரம்பிக்கும். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நெருங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, நற்கணக்கே, என் தொகையே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே. செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நா எவ்வாறே எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் வெந்தை நடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடுவது போல முத்துற்றோம் யாண்டு முழங்க தனித்தமிழே என்று தமிழுடைய பெருமை கூறி இன்றைய வகுப்பை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய அறிமுக வகுப்பில் வரக்கூடிய நம்ம பாரதி அகாடமி சார்பில் நடத்தக்கூடிய குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அறிமுகமாக இருக்குது. அதில் நம்ம தமிழ் தொடர்பாக, அதாவது பொது தமிழ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் கிட்டத்தட்ட நமக்கு 100 கேள்விகள், அதாவது பொது தமிழிலிருந்து நமக்கு 100 வினாக்கள் இடம்பெறும். அது தொடர்பாக எப்படியெல்லாம் படிக்கலாம், எங்கு படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதாவது இந்த பாடத்திட்டம் என்பது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. பகுதி ஆ என்பது முழுக்க முழுக்க இலக்கணத்தை சார்ந்ததாகவும், ஆ என்பது இலக்கியத்தை சார்ந்ததாகவும், இ என்பது தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டை சார்ந்ததாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த 3 வகையான பிரிவுகளிலிருந்து நமக்கு கேள்விகள் என்பது 100 கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 100 கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு இது மட்டும்தான் நமக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இது தொடர்பான விஷயங்கள் நமக்கு அழகு 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ் அப்படிங்கிறது இடம்பெறும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 முதல் ஒரு 110 வினாக்கள் என்பது நமக்கு இந்த தமிழ் மூலமாக நமக்கு அமையவிருக்கிறது. இந்த தமிழ் அப்படிங்கிறது குரூப் 4 தேர்வுக்கானது மட்டுமாக இல்லாமல் மற்ற அனைத்து தேர்வுகளுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி அப்படிங்கக்கூடிய வகையில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு நம்ம எதை அணுக வேண்டுமானாலும் இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கக்கூடியது, அதாவது 100க்கு 40 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய பேப்பர் அப்படிங்கிறது எவாலுவேஷன் செய்யப்படும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தமிழுக்கு மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறாங்க. அதில் நம்ம எப்படியெல்லாம் இந்த பரீட்சையை எதிர்கொள்ளலாம், வரக்கூடிய இந்த தேர்வை தமிழ் தொடர்பாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு பகுப்பாய்வு தான் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல இலக்கணம், அதாவது நமக்கு இந்த சிலபஸ் அப்படிங்கிறது எப்படி நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம பழைய புத்தகத்தை படிக்கணுமா புது புத்தகத்தை படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இங்கே எத்தனை பேர் வந்து நான் வந்து இந்த காம்படிஷன் ஃபீல்டுக்கு ரொம்பவே இப்போ தான் புதுசு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க யாராக இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், பட் என்ன வந்து அந்த அந்த காம்படிஷனுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறவங்க தான் வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ எனக்கு புதுசாக ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த தேர்வுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும், அந்த 100 கேள்விக்கு 100 எப்படி எடுக்கிறது, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது நமக்கு புத்தகம் எப்படி படிப்பது, முதல்ல ஒரு நமக்கு ஒரு டவுட் வரும். எப்படி படிப்பது, எங்கு படிப்பது, படித்தது எப்படி நினைவு வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். கரெக்டாக? நான் என்ன தான் படித்தாலுமே என்னால் ஒரு 80 மார்க்கு, 85, 90 தாண்ட மாட்டேங்குது, ஒரு 75லேயே நான் ஸ்டக் ஆகி நின்றுறேன். எனக்கு படிக்கும் போது நல்லா இருக்குது, பட் அங்கே உள்ளே போகும்போது கொஸ்டின் பார்க்கும்பொழுது இதுவா அதுவா, பாரதியாரா பாரதிதாசனா, கபிலரா கம்பரா இப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு இருக்கு இல்லையா? அது எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கு இந்த 100 கேள்விகள் அப்படிங்கிறது நாம் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒன்று, பள்ளி பாட புத்தகத்தை முதன்மை காரணமாக அமையும். இந்த 100க்கு 100 எடுக்கணும், அல்லது நான் 97, இப்போ உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் நாம் வெற்றி வகை சூட வேண்டும் என்றால் அதில் கண்டிப்பாக எதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா தமிழுடைய தாக்கம் தான் முழுமையான வெற்றியை தீர்மானிக்க போகுது. சரியா? அதானே உண்மை. என்னென்ப ஏனை எழுத்தென்ப சொல்லியிருக்காங்களா? வள்ளுவர் அப்பயே சொல்லிட்டாரு. எது தெரியுமா தேவை டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணணும்னா? எண் வேணும், எழுத்து வேணுங்கிறாரு. எண் என்றால் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, அதாவது கணிதம்,
எழுத்து என்பது இங்கு தமிழ். சரியா? அப்போ தமிழ் இருக்கக்கூடிய 100 வினாக்களும் கணிதத்தில் இருக்கக்கூடிய 25 வினாக்கள், 125 கேள்விகளில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 120 கேள்வி கட்டாயம் நம்ம போட்டே ஆகணும். நமக்கு தெரியும் இங்கிருந்து தான் கேட்குறாங்க, தமிழ் கேள்வித்தாள் இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இருக்கும். ஆனால் ஜிஎஸ்சில் பொறுத்தவரைக்கும் நம்மளால் அப்படி ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ டெல்லி சுல்தான்கள் படிக்கிறோம்னா நமக்கு புத்தகம் 7ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புலேருந்து தான் முழுமையாக வருமாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஷியோரிட்டி அப்படிங்கிறது நமக்கு இல்லை. எங்கே வேணாலும் கேட்கலாம். அவங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் கூட ஒரு கேள்வி எடுத்து வைக்கலாம். அப்போ நம்ம கேட்போம், இது 10ஆம் வகுப்பு தரம் தானே, ஏன் வந்து அவங்க கேள்வித்தாள்கள் வந்து பட்டப்படிப்பு தரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. அணுகக்கூடிய தேர்வுகளுடைய எண்ணிக்கை என்பதும் ரொம்ப பிரம்மாண்டமாகிடுச்சு. ஸோ குரூப் 4 தேர்வுக்கு இதை பார்த்து பயப்படக்கூடாது. இதுக்கு எப்படி வந்து எல்லாரும் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வரதுனால அதிகமாக அதனுடைய எண்ணிக்கை, தேர்வுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது இதனுடைய தரமும் அதிகரிச்சுட்டே போகுது. கேள்வித்தாளுடைய தரம் என்பதும் அதிகரித்துக்கிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அந்த முயற்சி, அந்த அந்த வெற்றி கனியை நாம் பறிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உழைப்பு இடணும், முறையான ஒரு முயற்சி இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஏன்னா நம்ம எழுதிட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது, ஆனால் இது நான் அப்போவே இந்த டெஸ்ட்டில் எழுதி பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா, இந்த 2 கேள்வியோ 3 கேள்வியோ நான் சரியாக அப்ரோச் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு தேர்வு எழுதி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறதை தாண்டி இப்போவே நிறைய தேர்வுகள் எழுதி நம்மளை இங்கேயே பரிசோதிச்சு ஸோ அதை எப்படி வந்து அந்த குரூப் 4 தேர்வை அணுகிறது அப்படிங்கக்கூடியதான் இன்னைக்கு சொல்ல போகிறோம். அதில் முக்கியமாக நாம் இன்னைக்கு தமிழ் பற்றி பார்க்கலாம். தமிழ் அப்படிங்கிறது எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். திரும்பவும் நான் நினைவு கூறுறேன். அதாவது தமிழ் பொறுத்தவரை நம்ம 6 முதல் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பழைய புத்தகம் படிக்கணுமா, புது புத்தகம் படிக்கணுமா? இரண்டுமே படிக்க வேண்டும். 1. 2வது ஓகேவா, அவ்வளோதானா? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய புத்தகம் புது புத்தகம் படிச்சுட்டா முடிஞ்சதா? அவ்வளோதாங்களா? அதையே திரும்ப திரும்ப படித்தா போதுமா? முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் பார்க்க வேண்டும். அப்புறம் வேற சிலபஸ் வைஸ் போகணும். அடுத்து சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்களை இங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க. இலக்கிய வரலாறு புத்தகம் படிக்க வேண்டும். எல்லாமே படிக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனால் நாம் அதை கரெக்டாக படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. நமக்கு தெரியும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய மற்றும் புதிய புத்தகம் படிக்கணும். படிச்சிட்டோமா? படிச்சுட்டோம். படித்ததெல்லாம் நினைவில் இருக்கா? ஒரு கேள்வி எழுது. 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை படிக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சிட்டோமா? எந்த ஆண்டிலிருந்து படிக்கிறது, எவ்வளோ வினாக்கள் படிக்கிறது? ஸோ இது ஒரு டவுட் வருதா? 3வது இதை தாண்டி என்ன படிக்கணும்? சிலபஸ் படிக்கணும். சிலபஸில் இருக்கக்கூடிய நபர்கள் புத்தகத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ 6 முதல் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டா அங்கே போய் நம்ம அந்த அந்த அது தொடர்பாக கேள்வி கேட்கறது மட்டும்தான் நம்மளால், புத்தகத்தில் தொடர்பாக கேள்விகள் மட்டும்தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதை தாண்டி கேள்வி வருதா? முழுக்க முழுக்க 100க்கு 100 கேள்வி வந்த காலம்லாம் இருக்குது. அப்படியே புத்தகத்திலிருந்தே 100க்கு 100 கேள்விகள்லாம் இடம் பெற்றுச்சு. அதெல்லாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே இருக்கும். புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுருவாங்க ஈஸியாக. அப்போ காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சது. இப்போ வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஜிஎஸ் உடைய தரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டோம்னா ஒரு கேள்விக்கு ஒரு விடை தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த கேள்வி அணுக முடியாது. எப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். கால வரிசைப்படுத்தணும். ஒரு 4 கொடுத்துட்டு இது அந்த ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அது முதலமைச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு இதழ்கள் கொடுத்துட்டு அந்த ஆண்டின் அடிப்படையில் இதை கால வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா? இப்படி தான் இதனுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் சொல்லியாச்சு. இதுக்கான காரணம், மிக முக்கியமான காரணம், இதனுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமிக்க தான் மாறிடுச்சு. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். சரிங்களா? அப்போது இதில் வந்து எப்படின்னா நம்மளுடைய முழு ஈடுபாடு, முழு நிறைவான ஈடுபாட்டை நம்ம இதில் கொடுத்தா, அதன் முறையான பகிர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் இந்த தேர்வு நம்மளால் அணுகி இந்த தேர்வு வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கூட. சரிங்களா?
சரி, இப்போ நமக்கு இது ஜிஎஸ் பார்ட் தானே இப்போ வந்துச்சு. தமிழ்லாம் சிங்கிள் லைன்ல தானே கேட்குறாங்க. அப்போ நான் தமிழ் இப்படியே நான் அணுகுமுறை பண்ணட்டுமான்னு கேட்டால் தெரியாது. அதுக்கு போன குரூப் 4 விட கடந்த குரூப் 4 பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா, ஜிஎஸ்ஸுமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க. 10ஆம் வகுப்பு வரலும் நான் படித்தா போதும், எனக்கு 12ஆம் வகுப்பு நான் தமிழ் படிக்க தேவையில்ல, ஜிஎஸ்ல படிக்க தேவையில்ல அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா இதனுடைய தரம் என்பது 10ஆம் வகுப்பு தானே. அப்போ 10ஆம் வகுப்பு வரலும் நான் படித்தா போதும் தானே, எதுக்கு நான் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதனோட ஜிஎஸ்ஸுடைய தாக்கம் தெரிஞ்சிருக்கும் கடந்த தேர்வில் எப்படி இருந்தது. 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் படித்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த வெற்றி வாகை என்பது சூட முடிஞ்சது இல்லையா. அதுபோலத்தான் இப்போவுமே நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ப்ராடாக இருக்கணும். இப்போ கம்பராமாயணம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பராமாயணம் தொடர்பாக பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடியதை மட்டும் படித்தால் போதாது, சரிங்களா. அது தொடர்பான கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கணும். சிலப்பதிகாரம் படிக்கிறோம்னா சிலப்பதிகாரத்துக்குரிய கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. இது போல சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், அதில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு முழுமையான ஒரு அணுகுமுறை இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த தேர்வை வந்து சுலபமாக வெற்றி கொள்ள முடியும். நம்ம எவ்வளோ கொடுத்தாலுமே நம்ம படிச்சிருவோம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ் பொறுத்தவரை 6 முதல் 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம் படிக்க சொன்னப்பையும் படித்தோம், இல்லை பழைய புத்தகத்திலிருந்து கேள்வித்தாள் வருங்கிறப்பையும் அதுக்கும் நம்ம தயாராகணும். அப்போது நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் மைண்டு ஏற்றுக்கும், ஆனால் எவ்வளோ கொடுக்கறதுங்கிறதான் நம்மளே லிமிட்டேஷன் பண்ணி வச்சுட்டோம். இது மட்டும் போதும், இப்படி தான் கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. தெரியுமா நமக்கு? கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது பக்கத்தில் போய் உட்காமமா இவங்க இதை தான் கேள்வி கேட்க போகிறாங்க நமக்கு தெரியுமா? இல்லை இதுலேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம் யார் சொன்னாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. இதுலேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம், அதுலேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்களே ஒரு ஷெடியூல் போட்டு அதை மட்டும் படிச்சுட்டு போவாதீங்க. சிலபஸில் கொடுக்கப்பட்டது என்ன, புத்தகத்தில் இருக்கிறது என்ன, அதை தாண்டி கூடுதல் தகவல்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும். பாரதியார் பற்றி புக்கில் இருக்கா, இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும், நம்மளால் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும். பாரதாசன் பற்றி குறிப்பாக ஒரு சில நூல்கள் நம்ம படிச்சிருப்போம், நிறைய இருக்குது. தமிழ் இயக்கம், மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வத்தின் சாரல், கலைக்குத்தியின் காதல், இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. மனசு ஒரு டைம் அதை வாசிச்சுட்டு போயிடுச்சுன்னு ஏன் அங்கே கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு ஓ இது நம்ம படிச்சிருக்கோம். முதியோர் காதல், ஆமாம் பாரதாசனுடைய நூல் தான் படிச்சிருக்கோம். நம்ம படித்த பெண்கள் இவர் எழுதினது தான் பார்த்துருக்கிறோம். அப்படிங்கிறது நமக்கு அங்கே மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகும் பொழுது மற்ற ஆப்ஷன்ஸ் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இதுபோல் இதை வந்து தமிழ் வந்து தேர்வு நோக்கில் படிக்கவே கூடாது. தமிழ் எப்படி படிக்கணும்னா எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறத தாண்டி தமிழை நல்லா அழுத்தமாகவும் ஆழமாகவும் படிக்கணும், அதை நேசித்து படிக்கணும், சரிங்களா. தமிழ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வேலை வாங்குறவர்களுமே தமிழ் நம்ம கூடவே வச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் தமிழ் அப்படிங்கிறது நம்மளை டிஎன்பிஎஸ்சி வாசலுக்கு எடுத்து சொல்லும், சரிங்களா. அப்போது தமிழ் பொறுத்தவரை இங்கே நடக்கக்கூடிய தேர்வுகளில் உங்களுக்கு பாடப்புத்தகம் வாரியாகத்தான் தேர்வு நடக்கும். பாடப்புத்தகத்தில் உங்களுக்கான சிலபஸ் முன்கூட்டியே அறிவிக்கப்படும், அதை நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும். கேள்வித்தாள் அப்படிங்கிறது அனைத்து விதத்திலையும் கலந்துருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா எளிமை, கடினம், மிக கடினம், சரிங்களா. ரொம்ப நார்மல், மாடரேட் அண்ட் தி டஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி எல்லாமா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும் இல்லையா. அதுபோலத்தான் கேள்வித்தாள் வடிவமைக்கப்பட்டிருக்கும், அதுபோலத்தான் உங்களுடைய பயிற்சியும் இருக்க வேண்டும், சரிங்களா. ஓகே, இதில் நம்ம முதல்ல புத்தக வாரியாக தேர்வுகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக சிலபஸ் வாரியாக தேர்வுகளை எடுத்துகிட்டு போகலாம், சரிங்களா. நம்ம இதுலேயே நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு சிலபஸ் வாரியான தேர்வுகளுமே அதுக்குள்ளவே நமக்கு இன்க்ளூஷன் ஆகிடும். புதிய புதிய கேள்விகள் எல்லாமே அங்கங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியதை படிக்காததை நீங்கள் பாரதியார் படிக்கிறீங்க அப்படின்னா அது தொடர்பான கூடுதல் தகவல்கள் புத்தகத்தில் இல்லாது என்னவோ இருக்கா. அப்போ நினச்சிட்டு வரும், நான் என்ன தான் இன்னைக்கு தமிழில் 100க்கு 100 எடுக்கலான்னு வந்தேனே, என்னால் எடுக்க முடியலையே, அப்படிலாம் வருத்தப்படக்கூடாது. அங்கே 10 கேள்வி புதுசாக இருந்துச்சுன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓ இந்த 10 கேள்வி நம்ம இன்னைக்கு வந்ததுக்கு 10 கேள்வி புதுசாக நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அப்போது என்னால் 100க்கு 100 எடுக்க முடியல, 90க்கு எடுக்க முடியல, 80 தான் வருது, 70 தான் வருதுன்னு வருத்தப்படாமல் அதை என்ன பண்ணணும்னா அந்த 10 புதிய கேள்வி என்ன அப்படிங்கிறத எழுதி அந்த புத்தகத்தில் நம்ம எழுதி வச்சு படிக்க ஆரம்பிச்சுக்கணும், சரிங்களா. இதில் நம்ம இலக்கணம் அப்படிங்கிறது இருக்கும். இலக்கணம் டிஎன்பிஎஸ்சில் எப்படி கேட்குறாங்க, நம்ம அப்ளிகபிள் கிராமர் தான் டிஎன்பிஎஸ்சில் வரும். நம்ம படிக்கிறது ஒன்று, எங்கு வல்லினமிகும் இங்கு வல்லினமிகாது அப்படின்னு படித்து வச்சுருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சந்திப்பலையற்ற தொடரை எழுதுக கேட்குறாங்களா. அப்போ வல்லினம் மிகுதல் மிகாத அப்படிங்கக்கூடியதற்கான அது தெரிந்தால் மட்டும்தான் அந்த நம்ம சென்டென்ஸில் அதனுடைய சொற்றொடரில் நம்ம அது வந்து மிகுந்திருக்கா மிகலையா அப்படின்னு சொல்ல முடியும்,
சரிங்களா? ஸோ அதுபோல் அப்ளிகபிளாகவும் பார்க்கணும். புத்தகத்தில் இருக்கக்கூடியதில் இங்கே இதெல்லாம் வல்லினமிகும் இதெல்லாம் வல்லினமிகாது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டு போகிறத தாண்டி அதை ஒரு ஒரு சொற்றொடராக கொடுக்கும் பொழுது ஆமாம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். சரியா? அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க, அப்போ அடுத்தது காசாதாபா வரிசையில் வருது அப்படின்னா இங்கே வல்லினம் மிக வேண்டும். சரியா? அப்படிங்கிறது பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் வல்லினம் மிக கூடாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமா வல்லினம் மிக வேண்டும். அப்போ அங்க அந்த வார்த்தையை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த சென்டென்ஸா வந்துட்டு நம்ம படிச்சுட்டு ஓ இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வந்திருக்கு, இது பெயரெச்சத்தில் வந்திருக்கு, இது வினையச்சத்தில் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அங்கே மிகுமா மிகாதா அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்து வச்சிருப்போம் இல்லையா, அதை அங்கே நம்ம அங்கே செலுத்தி அதற்கான விடையை அளிக்கணும். சரிங்களா? வேற்றுமை தொகையில் எங்கெல்லாம் மிகும், எந்த விரியில மிகும், எந்த தொகையில மிகும், இது மேலே நம்ம எல்லாம் படித்து வச்சிருக்கிறத நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, தமிழறிஞர்கள் நமக்கு இந்த தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க, சிலபஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. பழைய புத்தகத்தில் தான் அதற்கான நிறைய நமக்கு தகவல்கள் எங்கே கிடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா பழைய புத்தகம் தான். ஸோ ஒரு சிலர் சொல்கிறத வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாவே போதும், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் பார்த்தாவே போதும், பழைய கேள்வித்தாள்கள் அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னா கூட எதுவும் யாரும் சொல்வதை நம்பாதீர்கள். சரியா? இதை தான் படிக்கணும், இதெல்லாம் தான் கேட்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் படி, பழைய புத்தகத்தை தொடாதன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டாம். சரியா? ஏன்னா கடந்த 10 ஆண்டுல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இடம்பெற்றுச்சு. இந்த 5000 தாண்டி புதுசாக கேள்வி கேட்க போறாங்க. கேள்வி பதிலாக படிக்கும் பொழுது மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புத்தகத்தை அப்படியே முழுமையாக படித்து அதில் புரிதலோடு படிக்கும் பொழுது அது மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த கேள்வி இந்த பதில் அப்படி படிச்சுட்டு போய் அதே கேள்வி வரலாம், வராமல் கூட போகலாம். அங்கே மறந்துட்டு வந்துட்டோம்னா ஒரு கேள்வி என்பது பல 1000 பேருக்கு பின்னாடி நம்மளை கொண்டாந்து விடக்கூடியது. சரியா? ஸோ அதனால் நம்ம தமிழ் பொறுத்தவரை புத்தகத்தின் வாரியாகத்தான் படிக்க வேண்டும். அது புதிய புத்தகமாக இருந்தாலும் சரி, பழைய புத்தகமாக இருந்தாலும் சரி. தனியாக முந்தைய ஆண்டு வினாத்தாள்களையும் சேர்த்து அது தனி, அது நம்மளுடைய ஷெடியூலில் இருக்கக்கூடியதில் அது தனியாக இருக்கும். முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் அப்படிங்கிறது நீங்கள் பழைய புத்தகமே வாங்கலை, நான் பழைய புத்தகமே தேவையில்லை, எனக்கு முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் தான் போன முறை கேட்டிருக்கிறாங்க பழைய புத்தகத்திலிருந்து, அப்போ நான் அதை மட்டும் படிச்சுக்கிறேன். எதுவுமே நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் வேண்டாம். இப்படித்தான் இருக்கும், இதுதான் வரும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் வேண்டாம். நம்மளுடைய கடமை என்பது என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டுங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு அதை எப்படி டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். ஒழிஞ்சு நம்மளே ஒரு முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, முந்திரி கொட்டை தனமா பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த முந்திரி கொட்டை தனம்லாம் வேண்டாங்க. சரியா? அதில் தான் இலக்கணம். ஸோ இது இலக்கணம் பார்க்கறதுக்கு சிலபஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பள்ளி பாட புத்தகத்திலேயே எல்லாமே இதில் கவர் ஆகிடும். சரிங்களா? இலக்கியம் பொறுத்தவரையிலும் நான் சொன்னதே தான். நீங்கள் 6ஆம் வகுப்பில் சிலப்பதிகாரம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவிரா புக்கை வச்சுக்கிட்டு சிலப்பதிகாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் சொல்லிட்டு இதை படிக்கிற தாண்டி சிலப்பதிகாரத்தோட பாடல் வரிகள் எத்தனை 5001, சரி, சிலப்பதிகாரத்தோட காதைகள் எத்தனை, சரியா, சிலப்பதிகாரம் என்னென்ன சொல்லுது, புகார் காண்டம் என்ன சொல்லுது, மதுரை காண்டம் என்ன சொல்லுது, வஞ்சி காண்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எத்தனை, அதுக்குள்ள ஒவ்வொரு எத்தனை காதைகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முழுமையாக படிங்க. அங்கங்கே படிக்கும் பொழுது கொஞ்சமாக இருக்கும். சிலப்பதிகாரம் படிக்கும் போது அந்த ஒரு டாபிக் பற்றி அந்த புக்கில் கொஞ்சம் சேர்த்து படித்து வச்சிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல சின்ன வேலை. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா அது பெரிய வேலையாயிடும். வேலையை நம்மளே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ 6ஆம் வகுப்பில் சிலபஸ் வாரிய மெயின் சிலபஸ் நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, நாலடியார் இருக்கா, நாலடியார் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு, நாலடியார் எத்தனை பகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு, நாலடியார் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எத்தனை, நாலடியார் ஏற்றியது. ஏன்னா நம்ம கொடுத்துருப்பாங்க நாய்க்கால் சிறுவர்கள் போல் நங்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானம் சென்று கொள்ள வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையா தொடர்பு. ஓகேவா? அப்போ 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் அதை மட்டும் படிச்சுட்டு அங்கே கூடிய குறிப்புகள் மட்டும் பார்த்துட்டு போக வேண்டாம். சரியா? முழுமையாக நாலடியார் என்ன சொல்லுது, நாலடியார் யார் ஏற்றினது, எந்த மதத்தை சார்ந்து இருக்கிறது, சரியா, இது போல ஒரு முழுமையாக அந்த நாலடியார் படிக்கும் பொழுது அங்கேயே அதை கூட கூடுதல் தகவல் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா அன்னன்னைக்கு நீங்கள் படிக்கும் பொழுது சிலபஸும் படிச்சிருவீங்க, அதே மாதிரி ஸ்கூல் புக்கும் படிச்சிருவீங்க. சரியா? இப்படி படிங்க. 4 மணிக்கு அடிக்கையா கொடுத்துருப்பாங்க. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வி, கல்விக்கும் ஓதியின் புகழ்சால் உணர்வு.
விளம்பி நாகனார் இயற்றின பாடல் அப்படின்னு தெரியும். சரியா? இது போல இருக்கு. அதுல எத்தனை இருக்கு? 104 செயல்கள் இருக்கு. ஓகேவா? இது போல நம்ம படிக்கும் பொழுது அதை முழுமையா படிச்சிருங்கன்னு சொல்றேன். பழமொழி நானூறு கொடுத்துருக்காங்களா? ஆட்சவம் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் ஆட்சி செய்யும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது இல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இதே போல புதிய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களா? புதிய புத்தகத்திலேயே ஒரு பாட்டு இருக்கு, பாரி மடமகள் அப்படின்னு சொல்லிட்டு புகாவாக நல்கினாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கா? அந்த பாடலும் இருக்கும். இது போல அந்த பழமொழி 400 முழுமையான ஒரு தகவல். என்ன நூற்றாண்டை சேர்ந்தவர், ஆசிரியர் யாரு, வேற என்ன சிறப்பான பாடல்கள் எழுதியிருக்காரு. சரியா? பாம்பரியும் பாம்பின் கால், பாம்பரியும் பாம்பின் கால். சரிங்களா? இது போல முதுமொழி காஞ்சி, திரிகடிகம், உன் பொழுது நீராடி உண்டலும் ஏன் பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் தோல் விற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். சரிங்களா? இது போல திரிகடிகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை வெண்பாக்கள் இருக்கு, இதுல எத்தனை பாடல்கள், என்னென்ன பாடல்கள் முக்கியமான பாடல்களாக இருக்கு, புத்தகத்தை தாண்டி வேற கேட்கணும்னா என்ன ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஓகேங்களா? இன்னா 40, இனிய 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பானது, 15 கீழ்கணக்கு நூல்கள். இந்த சங்க இலக்கியங்கள் படிக்கிற பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அங்க இருக்கும்போது நற்றினை பத்தி படிக்கிறோம், இங்க போகும்போது குறுந்தொகை பத்தி படிக்கிறோம், அங்க வரும் பொழுது புறநானூறு பத்தி படிக்கிறோம். அவ்வளவுதான். சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 18 மேல் கணக்கு நூல்கள் அனைத்தும் சங்க இலக்கியத்தில் வரக்கூடியது. 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை என்பது அதனோட வெண்பா தெரிஞ்சிருக்கணும். நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்த ஒரு ஏத்தும் கலையோட அகம் புறம் என இத்திரத்தை 8 தொகை. சரியா? இது இந்த வெண்பா படிச்சோம் அப்படின்னா அதோட அடைமொழிகள் இதிலே வந்துடும். அப்போ அந்த வெண்பானால அதற்குரிய அடைமொழிகள் வந்துருச்சு. அப்போ 8 தொகை படிக்கும்போது முழுமையா படிக்கணும். இதில் இருக்கக்கூடிய அகநூல்கள் எத்தனை, இதில் இருக்கக்கூடிய புறநூல்கள் எத்தனை, அகம் புறம் என்று சொல்லக்கூடியது எத்தனை. சரியா? ஏன் அகநூல்னு சொல்றோம், ஏன் அது புறநூல் வருது, எதனால அது அகமும் புறமும் கலந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த 8 தொகை நூல்கள் பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நூல்களுக்கும் ஒரு 9 தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நற்றினை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடிய புலவர்கள் எத்தனை, நற்றினை எடுத்தோம் அப்படின்னா அடிவரையறை எத்தனை, நற்றினை என்ன பாவால் ஏற்றப்பட்டிருக்கிறது, நற்றினை பாடல்களை தொகுத்தவர் யார், நற்றினை தொகுப்பித்தவர் யார், நற்றினை கடவுளாழ்த்து பாடினது யாரு. சரியா? நற்றினை எந்த கடவுளை பற்றி கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி 8 தொகை நூல்கள். நற்றினை ஒரு பாடல் பார்க்குறீங்கன்னா அது 8 தொகை நூல்களில் அந்த புத்தகத்தில் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. 10 பாட்டு நூல்கள் படிக்கும் பொழுது அதில் அகநூல்கள் எத்தனை, புறநூல்கள் எத்தனை, ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை, ஒவ்வொன்றுக்கும் எத்தனை அந்த அடிகள் இருக்கும் இல்லையா. பொன்னூர் ஆற்றுப்படையா 248, பெருமான் ஆற்றுப்படையா 500 அடிகள், சிறுபான் ஆற்றுப்படையா 269 அடிகள், பட்டினப்பாளையா 301 அடிகள், முல்லைப்பாட்டா 103 அடிகள், நெடுநல்வாடையா 188, மதுரை காஞ்சியா 782, மலைப்படுவிடாமா 583. சரியா? இது போல நீங்க படிக்கக்கூடியத ஒரு 10 பாட்டு நூல்களில் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு புத்தகத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். இதுல பாட்டு தலைவன் யாரு, ஏன் இது அகநூல்கள், ஏன் இது வந்து புறநூல்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் நமக்கு. அப்போ புத்தகத்தை மட்டும் படிச்சீங்கன்னா மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஐங்குறு படிக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ பொதுவாக பார்க்கும்போது இப்போ 8 தொகை நூல்கள் படிக்கிறோமா, ஓகே. நற்றினை என்ன தெரிஞ்சுக்கணும், நற்றினை 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றக்கூடிய நூல். ஆனால் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. காலத்தால் முந்தையது புறநானூறு, காலத்தால் பிந்தையது கலித்தொகையும் பரிபாடலும். சொல்றோமா? கரெக்டா இல்லையா? அப்போ 500 அப்படின்னா 500 பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? 500 பாட்டு, 500 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 500 பாடல்கள் இருக்கு. அப்போ கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள், அதாவது 8 தொகை நூல்களில் அதிகமான பாடல் எண்ணிக்கை கொண்டது எது? 500 தான். 500 அதுக்கு எல்லாமே மீதி எல்லாமே 500 கீழே தான் இருக்கும். 10 பாட்டு நூல்களை கேட்டிருக்காங்க. அதிகமான பாடல் அடிகள் கொண்ட 10 பாட்டு நூல் எது? மதுரை காஞ்சி 782 அடிகள். அதில் 354 அடிகள் வந்து மதுரை பற்றி மட்டுமே சொல்லுது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம. அப்போ முழுமையா படிச்சா மட்டும்தான் அதை நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஓகே, அப்போ நம்ம அங்கங்க படிச்சு வச்சிருந்தோம்னா நம்மளால அதை ரீகால் பண்ண முடியாது. இங்க இது படிச்சோம் அது அங்க படிச்சோம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 8 தொகை நூல்கள் 8 நூல்கள்ல அந்த அனைத்து தகவல்களுமே நமக்கு தெரிஞ்சதா மட்டும்தான் ஈஸியா அந்த எக்ஸாம் ஓகே இது வரும், இது வராது, இது வராது, இது கம்மி, இது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அந்த ஆன்சர் டக்கு கிராக் பண்ணிட்டு சரியான விடையும் போட்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா அதை உட்கார்ந்து 8 நூல்களும் போட்டு இது இங்க பார்த்தோம் 6ஆவது பார்த்தோமே, இது இங்க
7வது பார்த்தோமே, இங்கே 8வது பார்த்தோமே அப்படின்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணி மண்டை குழம்பி சரியான ஆன்சரை போடாமல் அதை மட்டும் முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடணும். சரியான விடை எது இருக்குதோ அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற ஆன்சர்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் படிக்கும் பொழுது சங்க இலக்கியம் படிக்கிறீங்கன்னா முழுசாக 10 பாட்டு நூல்கள் படிக்கிறீங்கன்னா இது போல தான் அனைத்துக்குமே. கீழ்கணக்கு நூல்கள் படிக்கிறோம்னா அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல் 1, புறநூல் 1 கடவுள் 40, ஆசிரியர் பொய்கையாறு, இந்த நூலை தழுவி பரிதிமார் கலைஞர் மான விஜயம். அப்படியே ஒரு ஓவர்வியூ, அப்படியே ஒரு முழுசா இப்படி படிச்சிங்க அப்படின்னா தமிழில் உங்களால் எழுதி வச்சுக்கோங்க, யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ் பொறுத்தவரையும் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியே ஒரு அரை மணி நேரம் பேசணும். ஓ இதுவா, இது வரும், அதுக்கு அது வரும், அது அப்படி வரும், இது இப்படி வரும். அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நூலை அணுகும்போது மட்டும்தான் வரும். அங்கங்கே படிச்சு போனீங்கன்னா அது சிரமத்தில் தான் நம்மளை கொண்டு போய் விடும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்பராமாயணம் படிக்கிறீங்கன்னா புதிய புத்தகத்தில் 6 காண்டங்கள் தெளிவாகவே கொடுக்கல. பழைய புத்தகத்தில் தான் கொடுத்துருக்காங்க. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரணி காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். சரியா? அப்போ எத்தனை காண்டங்கள் இருக்கு, எத்தனை பாடல்கள் இருக்கு கம்பராமாயணத்தில்? 10,589. இப்படி 1000 பாட்டுக்கு ஒரு முறை இது மாதிரி முழு தகவல்களை படிச்சிருங்க. ராவண காவியம், ஓகேவா? ராவண காவியம் எத்தனை பாடல்கள் இருக்கும்? எத்தனை பாடல்கள் இருக்கும் ராவண காவியம்? 5001 சிலப்பதிகாரம். ராவண காவியம் 3100 3100. சரி, புறநானூற்று பாடல்கள் நிறைய இருக்கு. புறநானூற்று பாடல்கள் சரியா? அகநானூறு பாடை புலவர்கள். அகநானூறு எப்படி பகுக்கப்பட்டிருக்கிறது? கலிச்சியானையரை, மணிமடை பழம், நித்திலக்கோவை. ஏன் அதுக்கெல்லாம் பேர் எப்படி வந்துச்சு? ஏன் அப்படி பேர் வந்துச்சு? மணிமடை பழங்கிறோம், 180 பாடல்கள் மணிமடை பவளங்கிறோம். நித்திலக்கோவைனா 100 பாடல்களுங்கிறோம். கலிச்சியானைனா 120 பாடல்களுங்கிறோம். மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. அது திணை வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நூலை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு பாடலுடைய இந்த இத்தனையாவது பாட்டு எந்த திணையை பற்றி சொல்லுதுன்னா இந்த நூலில் தான் சொல்ல முடியும், அகநானூரில். ஏன் சொல்ல முடியும்னா ஒழுங்குமுறையோட தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு தான். சரியா? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ன நூல்? அகநானூறு தெரிஞ்சிருக்கும். சரி, யாரு அப்படின்னு அந்த பாடல் வரி ஏற்றினவர் யாரு? இது ஒரு கேட்டாங்க எல்லா எக்ஸாம்லையும். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், அங்கிருந்து தங்கத்தை கொண்டு வந்து அதுக்கு ஈடாக மிளகை ஏற்றிட்டு போன செய்தி அகநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். இது ஒருலும் சரி கேட்டாங்க. இது ஒருலும் இவ்வளோ எக்ஸாமில் கேட்டவங்க வரக்கூடிய தேர்வில் இந்த பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற அகநானூற்று பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டா அதுக்கு எருக்காட்டூர் தாயங்கண்ணார் தான் விடைன்னு தெரிஞ்சா அந்த ஒரு கேள்வி நமக்கா? மற்றவங்களோட ஒரு கேள்வி முன்னாடி போயிடலாமா? ரொம்ப முக்கியமான வரிகள் தானே. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு தோணலையா இந்த பாடல் வரி யார் தான் சொல்லியிருப்பாங்க? டிஎன்பிசி இத்தனை டைம் கேட்குறாங்களே, எவ்வளோ முக்கியமான லைனு, அது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தேடி இருக்குமா? தேடினதில்லை. அதை டெஸ்ட்டில் கொடுத்தோம்னா ஓ எருக்காட்டூர் தாயங்கண்ணார் தான் இதை சொல்லியிருக்காரா, ஓ இப்படி ஒருத்தர் இருக்காரா, அட பொண்ணோட வந்து கரியோடு பெயர் தான் நம்ம பார்த்துருக்குறோம், இதுக்கான ஆன்சர் எருக்காட்டு தாயங்கண்ணாரா அப்படிங்கிறது யோசிக்க தோணுமா? இப்படியும் படிக்கலாமா? ரொம்ப முக்கியமான பாடல் வரிகளை யார் எந்த நூலுங்கிறத தாண்டி யார் சொல்லியிருப்பாங்கிறத ஒரு டைம் கண்ணில் பார்த்துட்டு போயிடலாமா? கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி இருக்கலாமா? இதுவும் ஒரு வழிதான். சரிங்களா? சரி, இதுபோல் பெரிய புராணம், சிற்றிலக்கியங்கள், மனோன்மணியம், நாட்டுப்புற பாடல்கள், சமய முன்னோடிகள், எஸ் சித்தர்கள்லேருந்து வந்துருச்சு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை போட்டு கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. கடவுளை சித்திரா, கடவுளை சித்திரா. முதல்ல ஒரு சில முக்கியமான வரிகள். குருமுனி யாரு? குருமுனி அகத்தியர். அகத்தியருடைய பாடல் என்ன அழைக்கப்படுகிறது? ஞானப்பாமாலை என்று அழைக்கப்படுகிறது. கேட்குறாங்க எக்ஸாமில், யூனிட் 8ல் கேட்குறாங்க.
யாருடைய பாடல்கள் ஞான பாமாலை என்று அழைக்கப்படுகிறது? குரு முனி என்ற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்கு? சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம தமிழ் அப்படிங்கிறது இந்த 100ஓட நின்றுதா அப்படின்னா இல்லை. யூனிட் 8 பக்கமும் வராங்க. யூனிட் 8 அப்படிங்கிறது தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு பற்றி சொல்லக்கூடியது. தொல்லியல் சான்றுகள் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் அக்கால இலக்கியத்திலேருந்து இக்கால இலக்கியம் வரைன்னு ஒரு வார்த்தையை முடிச்சுட்டாங்க. அப்போது இன்க்ளூடிங் இப்போ ரீசெண்டாக வந்த சாகித்ய அகாடமி 2023 யார் கிடைச்சது முதல் கொண்டு இக்கால இலக்கியத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ் மொழிக்கு எந்த நூல்? நீர்வழி பிடுவுமா? அது மாதிரி படிச்சிருக்கீங்களா? அது மாதிரி எல்லாமே இக்கால இலக்கியம் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாமே நம்ம அப்போ ஆரம்பிச்சு இப்போ ஒரு கரண்ட் டேட்டாவில் அப்டேட்டாக இருக்கணும் தமிழில் நம்ம அந்த மார்க் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே, இதெல்லாமே இலக்கியம் தொடர்பானது. சரிங்களா? தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு பொறுத்தவரையிலும் நமக்கு நம்மளுடைய கோ காம்படிட்டர்ஸ் என்ன லெவலுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த லெவலுக்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் முக்கியம். இங்க எவ்வளவு படிக்கணும், எது ஊரில் படிச்சா அப்படிங்கிற டவுட் வருமா? என்னதான் படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு தூரம் படிக்கிறது? பாரதியார் நிறைய இருக்கு. எவ்வளவு தூரம் படிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸுடைய லெவலை தெரிஞ்சு நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம கூட ஓட போறது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ரேஸ் பந்தயத்துக்கு போறோம்னா கூட இருக்கிறவங்க ஓடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவாங்கன்னு அதை பொறுத்து தான் நம்ம ஓடுவோம். இவங்க வேகமாக ஓடுறாங்கன்னா அப்போ அவங்கள விட நம்ம வேகமாக ஓடணும். அவ்வளோதான். அப்போ கோ காம்படிட்டர்ஸ் என்ன லெவலில் இருக்காங்க, நம்மளுடைய சம அந்தஸ்தில் நம்மளோட போட்டியாளர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க என்ன அளவுக்கு என்ன விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஒரு கேள்வி 200 கேள்விக்கு 200 கேள்வியுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னா ஒரு 20 கேள்வி யாருக்குமே தெரியலப்பா அப்படின்னா அப்போ கட் ஆஃப் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி டிகிரீஸ் ஆகிடுமா? அப்போ கோ காம்படிட்டர்ஸ் தெரிஞ்சு நமக்கு தெரியலன்னா தான் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா இதுதான் பிரச்சனை. கூடக்கர் படித்து இவங்களுக்கு அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறீங்க எவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது டஃப்பாக கூட போகலாம், தெரியாத ஒரு விஷயத்தை கூட அவங்க கேட்கலாம், இல்லைன்னே சொல்லலை. இப்போ சொன்னீங்க 100க்கு 100 வந்துடும். ஒரு 5 கேள்வி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன், சுத்தமாக தெரில, அது எல்லாமே பிஹெச்டி லெவலில் இருக்குது, இல்லை அது வந்து எம்ஏ தமிழில் இருக்குது, இது இந்த லெவலுக்கு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த 5 கேள்வி நமக்கு தெரிலன்னா அவங்களுக்கும் தெரில. அவங்க மட்டும் கட்டாக போட்டு வந்துருக்க போகிறாங்க, ஒரு கெஸ்ஸிங்கில் போட்டு வந்திருப்பாங்க. சரியாக போகலாம், சரியாக போகாமல் கூட இருக்கலாம். சரியா யார் என்ன கேள்விக்கு என்ன விடை அளிக்கிறாங்களோ அந்த கேள்விக்கான விடையை நாம அழிச்சுட்டு வந்துடணும். அதுதான் அந்த காம்படிஷனுக்கு, அதுதான் அந்த தேர்வுக்கான உள்ள போறதுக்கான வாய்ப்பு. சரியா? கரெக்டா இல்லையா? ஒரு டெஸ்ட் ஒரு கேள்வித்தாளில் 100 எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கேள்வித்தாளில் 95 எடுக்கிறதே பெரிய சிரமமா இருக்கும். அப்போ வருத்தப்படக்கூடாது, ஐயோ 100க்கு 100 எடுத்தா தானே வேலைன்னு சொன்னாங்க, இப்போ 95 தானே வரும் போல எனக்கு, அப்போ எனக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னா கிடையாது. அப்போ அந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். சரியா? 2016 கட் ஆஃப் 183, இப்போ 183 வருதா கட் ஆஃப்? ஃபர்ஸ்ட் மார்க்கே 186 எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கேள்வித்தாளுடைய தரம் அப்படிங்கிறது தான் அந்த கட் ஆஃபுக்கான உள்ள வேலைக்கு போறவங்களுக்கான எண்ணிக்கையும் தீர்மானிக்கிறது. கரெக்டா இல்லையா? அப்போ கேள்வித்தாள் ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு அங்கேயே அப்செட் ஆகி உட்காராம ஒரு மணி நேரம் கழிச்சு போச்சுரா உள்ளதும் போச்சுரா நல்ல கண்ணா அப்படின்னு தலைமையில் அங்கேயே துண்டை போட்டு உட்காராம இந்த கேள்வித்தாள் நம்ம இவ்வளோ தூரம் படிச்சு வந்திருக்கிறோம், நமக்குமே கடுமையாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்குமே இந்த கேள்வித்தாள் கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அங்கேயே ரியலைஸ் பண்ணிட்டு அப்போவே உங்களுக்கான அதாவது எந்த லெவலுக்கு இதை விட எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், எந்த மாதிரி யோசிச்சா அது வரும் அப்படிங்கிறத அங்கவே திங்க் பண்ணி பண்ணோம்னா ஸோ டெஃபினட்டாக நமக்கு அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஜிஎஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 முக்கியமான பகுதிகள். சரியா? இதை தாண்டி நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்தாச்சு. அந்தந்த நூல்கள் படிக்கும் பொழுதே கூடுதல் தகவல்கள் படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கி டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெய்லி பண்ணாதான் அது மனசில் நிற்கும். கடைசியில் எக்ஸாமில் அப்படியே மண்டையில் கொட்டி ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை ரீகால் பண்ண முடியாது. தமிழை குறைஞ்சபட்சம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 டைம் ஒரு 50 முறையாச்சும் படிச்சுட்டு அதை திரும்ப இன்னொன்று ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை கூட ட்ரை பண்ணி குரூப்பாக சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அப்போ அவங்க சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்க, இந்த கேள்விக்கு அவங்க தான் நம்ம தப்பு பண்ணோம், அவங்க இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ராவண காவியம் அப்படிங்கிறது இப்போ கேட்ட யாருக்குமே ஆன்சர் சொல்லலை. ஆனால் வனவாசம் போனது எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் போனாங்க சொல்லுங்க? 3 பேர் போனாங்க. ராம,
லட்சுமணன், சீதை, 3 பேர் தானே போனாங்க. ராவணன் யாரை தூக்கிட்டு போனாரு? சீதை மட்டும் தான் தூக்கிட்டு போனாரு. 3 பேர் எத்தனை பேர் தூக்கிட்டு போனாரு? ஒருத்தர் தான் தூக்கிட்டு போனாரு. மொத்தம் போனது 3, தூக்குனது 1. இப்போ 3 1, மீதி 2 பேருக்கு 0 டம்மி. நீங்களாம் டம்மிடா, இங்கே இருங்கடான்ட்டு போயிட்டாரு. நீங்க எனக்கு வேண்டாம். இப்போ 3ல் 1, அப்போ 3ல் ஒருத்தரை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ 3 1 00. ஆன்சர் முடிஞ்சிருச்சா? மெமரைஸ் பண்ணீங்கன்னா மறக்குமா? ஐயோ 3000 படிச்சிருக்கேன். ஆனால் ஞாபகம் படிச்சிருக்கேன், கண்டிப்பாக நான் படிச்சிருக்கேன். நான் ஞாபகம் ஆப்ஷன் பார்த்தா நான் சொல்லிடுவேன். இந்த வேலையை வேண்டாம். இந்த ஆப்ஷன் பார்த்து சொல்கிறது, நீ ஏபிசிடி கொடுத்து சொல்லுங்க, நான் சொல்கிறதுலாம் வேணாம். சொன்ன உடனே நமக்கு இது மாதிரி ஞாபகம் வரணும். ஓகே, இந்த ஒரு கதை சொன்னால் இப்போ ஞாபகம் வருதா? இப்போ வருதா? இந்த மாதிரி படித்தா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருமா? படிக்கணுமேனு படித்தா மறந்துடும். அதை அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். 3 பேர் போனாங்க, அதில் ஒருத்தர் மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க, ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு. அப்போ ராவண காலத்தில் 3 1 00 முடிஞ்சு போச்சா வேலை? இது சிம்பிள். இப்படி படித்தோம்னா எப்பவுமே மறக்காது. அந்த கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். இது போல் 3000ல் நிறைய இருக்கும். தமிழ் 3000 சொல்லக்கூடிய நூல் திருமந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்க. 3071 பாட்டு, தமிழ் 3000. சரியா? 3100 இது. 5000ல் நிறையா இருக்கும். 5001 சிலப்பதிகாரமா, 5027 சீராபுராணமா, 4286 4286 சொல்லுங்க. 4286 பாடல்கள் எதில் இருக்கு? பெரிய புராணம் 2 காண்டம் 13 சருக்கம் 4286. 1256 பாடல்கள் திருஞான சம்பந்தர் பற்றி பாடி இருக்கும். அதான் புராணம் பாதி பிள்ளை பாதி என்று சொல்லக்கூடிய நூல். சரியா? இதுபோல் இந்த மாதிரி நம்பர்ஸ் வருதா, அதெல்லாம் ஒரு இடத்துல எழுதி வச்சு படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். சரியா? ராமலிங்க சுவாமிகள் சரிதம் பாடல்கள். ராமலிங்க சுவாமிகள் சரிதம், அஸ்லாம்பிகை அம்மையார் இயற்றிய ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எத்தனை? மறக்குது. சரி. நலவெண்பா, நலவெண்பா பாடல்கள் மறந்துருச்சு. பாஞ்சாலி சபதம் மறந்துருச்சா? தெரியுமா? பாஞ்சாலி சபதம். புதுமை வேட்டல், குறுந்தொகை. இப்போ நான் சொன்னது எல்லாமே 400 வயசில் வந்திருக்கும். நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குறுந்தொகை, கடவுள் வாழ்த்து நீங்களாக 401, கடவுள் வாழ்த்தோட சேர்த்தா 402. சரியா? நச்சினை 400 ஒரு பேர் இருக்கு. நாலடி 400 ஒரு பேர் இருக்கு. புதுமை வேட்டல் 430, நலவெண்பா 431, பாஞ்சாலி சபதம் 412, ராமலிங்க சுவாமிகள் சரிதம் 409. ஒரு இடத்துல எழுதி 400 சீரியஸ் எல்லாம் ஒரு இடத்துல எழுதி வச்சோம்னா 4 முறை பார்த்தோம் மறக்குமா? மறக்காதா? சொல்லுங்க. மறக்குமா? அப்பயும் மறக்காது தானே? மறக்காது தானே? இப்படி படிக்கலாமா? 3000ல் வர நம்பர்ஸ், 5000ல் வர நம்பர்ஸ் எழுதலாமா? ஒரு இடத்துல திரும்ப திரும்ப பார்க்கலாமா? கன்ஃபியூஷன் அங்கேயே அங்கே லிங்க் பண்ணி வச்சுக்கலாமா? இது வந்தால் இப்படி, அது வந்தால் அப்படி, அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணிக்கலாமா? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாப்பா? நலனுடைய வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன். நலன் நிடத நாட்டு மன்னனா? தமயந்தி. ஈரிருவர் வந்தார்கள். தேவர் உருவத்தில் 4 பேர் நலன் கெட்ட போட்டு வந்தாங்க. அதில் 3 பேர் அவுட்டு, ஒரே ஒருத்தைக்கு மட்டும் செலக்டு. அதுதான் நலன். அப்போ 4ல் 3 அவுட்டு, 1 மட்டும் செலக்டு. 4 3 1 எப்படி வச்சுக்கலாமா? லிங்க் பண்ணிக்கலாமா? ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இல்லையா? இதுபோல் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருக்கும். சீக்கிரம் ஆன்சர் பண்ணிவிட்டு சரியான ஆன்சரும் பண்ணுவீங்க, சீக்கிரமும் பண்ணுவீங்க, சரியாகவும் பண்ணுவீங்க. அதுதான் முக்கியம். சீக்கிரம் பண்ணுறங்கிற பேரில் தப்பாக ஆன்சர் போட்டு வரதுல பிரயோஜனம் கிடையாது. சரியாக ஆன்சர் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை, பின்னாடி ஜிஎஸ்ல அடி வாங்கிடும். தமிழ் எவ்வளோ நேரத்துக்கு சீக்கிரமாக குவிக்காக முடிக்கிறோம், சரியாக 100 கேள்விக்கு சரியாக எவ்வளோ நேரத்தில் சீக்கிரம் விடையளிக்கிறோமோ அதுதான் ஜிஎஸ்ல ஒவ்வொரு கேள்வியும் கூட்டி தரும் நமக்கு.
நிதானமாக நிறுத்தி நிதானமாக ஒரு மேத்ஸ் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டெப்பில் போடுவோம், வராது, அடுத்த மெத்தட் ட்ரை பண்ணுறதுக்கான டைம் கிடைக்காம போயிடுச்சுனாலும் அது வேஸ்ட்டு. ஓகேவா? ஒருத்தர் அப்படி தான் பண்ணார். 25க்கு 24 கேள்வி எக்ஸாம் முடிஞ்சு வந்து வீட்டில் வந்து போடுறாரு. அவரால் எக்ஸாம் ஹாலில் ஒரு 17 கேள்வி தான் சால்வ் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சி. ஆமாம், 7 கேள்வி அவரால் சால்வ் பண்ண முடியல அந்த இடத்துல. ஆனால் தெரிந்துமே அவரால் சால்வ் பண்ண முடியல. காரணம், அவருக்கு முந்தைய பொது தமிழில் 100 கேள்வியிலையும் டைம் எடுத்துருச்சு. ஜிஎஸ் பார்ட்லையுமே அவர் அதுவா இதுவா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்லாம் நிறைய வந்து பொறுத்துக்கு வந்துருந்துச்சு. இது அதுவா மேட்ச் பண்ணி அதில் எத்தனை கூட்டுருக்கு, எத்தனை நினைக்க சரி, அது வருமா வராதாங்கிறத திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜ் ஒவ்வொரு லைனாக முடிச்சுட்டு வரதுக்குள்ளே பின்னாடி அவரால் மேத்ஸ் போகிறதுக்கான இது வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா? அதனால் நம்ம 3 மணி நேரத்தில் எவ்வளோ எஃபெக்டிவாக 200 கேள்வி எவ்வளோ திறமையாக ஆன்சர் பண்ணிட்டு வர்றது தான் முக்கியம். வெளியில் வந்ததுக்கப்புறம் இது எனக்கு தெரியுமே, இப்படி பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற சொல்கிறதுல ஈக்கால் கூட உதவாது இல்லையா? அதனால் இது எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிமுகம் சொல்லியிருக்கேன். வரக்கூடிய தேர்வுகளில் இன்னும் இது போல் ஏதாவது யுத்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ பகிர்ந்துக்கலாம். ஸோ இன்றைய அறிமுக வகுப்பு பயனுள்ளதாக இருந்துன்னு நினைக்கிறேன். நன்றி.